ஆ, துளசியோட மெடிக்கல் செலவுக்காக யாருக்கிட்டயோ 5 லட்சம் ரூபா கடனை வாங்கினேன்னு சொன்னியே, அந்த பணத்தை நீ யாருக்கிட்ட வாங்கின? யாரு கொடுத்தாங்க? உதவி பண்ணது யாருன்னு தானே கேட்டேன். அது சொல்றதுல என்ன பிரச்சனை? இல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஆ, அ- அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அ, ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு அப்பவே சொன்னனே. இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நீ பைரவி கிட்ட கேட்டிருக்க மாட்ட. அப்படியே கேட்டிருந்தாலும் பைரவி தந்திருக்க மாட்டா. அக்கம் பக்கத்துல 5 லட்சம் தர்ற அளவுக்கு உனக்கு யாரையும் தெரியாது. அப்படி இல்ல, ஒண்ணு தூரத்து சொந்தமா இருக்கும், இல்ல நண்பர்களா இருக்கணும். உங்க அண்ணன் ராஜராஜன் கிட்ட கேட்டு பார்க்கலாமே. அண்ணன் அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல, வேலை விஷயமா கேரளா போயிருக்காரு. சரிம்மா, வீட்ல உங்க அண்ணி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட உதவி கேட்கலாமே. எனக்கு என்னமோ அவங்க கிட்ட கேட்கறதா சரின்னு தோணுது. சொல்லு சிவகாமி, கஷ்டத்துல உதவி பண்ண அந்த நல்ல ஆத்மா யாரு? இல்ல பேரை சொன்னா ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா? இல்லங்க, இல்ல அந்த பேரை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லங்க. அப்புறம் ஏன் சிவகாமி இவ்வளவு தூரம் யோசிக்கிற? சொல்லு. நம்ம துளசியோட காலேஜ் கரஸ்பாண்டன்ட் இருக்காங்கல்ல, விஜயலட்சுமி மேடம், அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. கரஸ்பாண்டன்ட் மேடம் கொடுத்தாங்களா? ஆமாங்க. யார்கிட்ட பணம் கேக்குறதுன்னு தெரியாம அங்க இங்க அலைஞ்சிட்டு இருந்தப்ப அவங்கள எதேச்சியா பார்த்துட்டு துளசிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க. முதல்ல போய் துளசிய காப்பாத்துங்க, பணத்துக்கு நான் கேரண்டி, நான் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆ, துளசிக்கு அவங்க உதவி பண்ணாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு பாத்தியா? அன்னைக்கு துளசியோட கரியர் நல்லா இருக்கணும்னு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு கஷ்டத்திலயும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலமா. அவங்க பேரை சொல்லித்தான் நானும் இப்ப தப்பிச்சிருக்கேன். ஆனா இதே பொய்ய வச்சு எத்தனை நாளைக்கு சமாளிப்பேன்னு தெரியல. சிவகாமி, எனக்கு அவங்கள இப்பவே பார்க்கணும் போல தோணுது. அவங்க எங்க இருப்பாங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்குங்க? நமக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. காலேஜ், வீடு, அவங்க எங்க இருந்தாலும் சரி, நானே நேர்ல போய் அவங்களுக்கு இப்பவே தேங்க்ஸ் சொல்லணுமா? ஐயோ வேண்டாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இத சொல்லாம இருந்தேன். சிவகாமி, அவங்க இவ்வளவு பெரிய உதவி நமக்கு பண்ணிருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்றதுல என்னமா பிரச்சனை? எங்க வீட்டுக்கு தெரியாம தான் இந்த உதவிய பண்ணிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு அங்க போய் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பெருசா பிரச்சனை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? அப்படின்னா காலேஜ்ல பார்க்கலாம்ல? ஐயோ வேண்டாங்க. அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா காலேஜ்ல என் அண்ணன் பேர் தாங்க கேடும். அவர் பேரு கெடுமா? என்னமா, எப்படி? நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னோட அண்ணன் கமிஷனரா பெரிய பதவியில இருந்தும் தங்கச்சியோட பொண்ணுக்கு அவர் வந்து உதவி பண்ணல, காலேஜ் பிரின்சிபல் தான் உதவி பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் என் அண்ணனை தப்பா பேச மாட்டாங்களா? பேச வாய்ப்பு இருக்கு. அதனால தாங்க சொல்றேன், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்ங்க. நீங்க அவங்கள பார்க்கவும் வேண்டாம், நன்றி சொல்லவும் வேண்டாம். நம்மளால இன்னொருத்தருக்கு பிரச்சனை வேண்டாங்க. அதுக்காக தான் சொல்றேன். இல்ல, அவங்கள நேர்ல பார்த்தா பிரச்சனை வருங்கிற? ஆமாங்க. ஆனா போன்ல பேசலாம்ல? அவங்க நம்பர் இருக்கு அவங்ககிட்ட? கடவுளே, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லி தாங்க கொடுத்தாங்க. இப்ப போய் இது விஷயமா நீங்களா பேசுனீங்கன்னா என்ன பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ அவங்கள பார்க்கவே வேண்டாம்னு சொல்றியா? வேண்டாங்க.
பணத்தை எப்ப திருப்புறமோ அப்ப சொன்னா போதும். அவங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ம், சரிம்மா. ஆனா பணத்தை சீக்கிரமா செட்டில் பண்ணிடணும். அதான மரியாதை. பண்ணிடலாங்க. நாம வேணா இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துடலாம். கண்டிப்பாமா. அந்த நல்ல மனசுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். நாட்டுல நல்லவங்களும் இருக்காங்க. அதனாலதான் மழை பெய்யுது. அண்ணே, அண்ணே, வண்டிய பார்த்ததுமே நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீ எப்பவுமே என்ன பத்தி தான் யோசிக்கிற. ஆனா இந்த அண்ணனாலதான் இந்த சிரிச்ச முகத்தை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியல. பரவாயில்லண்ணே, அப்பப்ப அங்க இங்கன்னு பாத்துக்க முடியுதுல்ல, அதுவே போதும். சரிம்மா, இப்ப எங்க கிளம்பிட்ட? மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, வீட்ல காய்கறி எல்லாம் தீந்து போச்சு, அதான் வாங்கிட்டு போலான்னு. ஓ, ஒரே வெயிலா இருக்கேம்மா. ஒரு ஆட்டோ பிடிச்சு போலாம்ல? எதுக்குன்னு வீண் செலவு? இங்க பக்கத்துல தானே இருக்கு. எப்பவும் நான் நடந்தே தான் போறது. உன்னோட சிக்கனம் தான் எனக்கு தெரியுமேம்மா. அனாவசியமா ஒத்த பைசா கூட உனக்காக நீ செலவு பண்ணிக்கவே மாட்டேன். வீட்ல ராசாத்தி மாதிரி ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அவளுக்கு சேர்த்து வைக்கணும் இல்லன்னு இவ்ளோ சிக்கனமா இருந்தா கூட அங்க இங்கன்னு கடனாயி போச்சு. அண்ணே, அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. நீங்க டியூட்டிக்கு என்ன கிளம்பலையா? இல்லம்மா, உன்னை பார்க்க தான் வந்தேன். வீட்டுல இருப்பேன்னு நினைச்சேன், இங்கே வந்துட்டேன். என்ன விஷயம்னே? நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு அண்ணங்கிற முறையில இப்ப நான் பண்றதுதான் கரெக்ட்னு எனக்கு படுது. நான் சொன்னா நீ கேப்பங்கிற நம்பிக்கை கூட இருக்கு. ஒரு நிமிஷம் இருமா. இந்தம்மா, இத வாங்கிக்க. ஐயோ அண்ணே, என்னது இதெல்லாம்? எதுக்கு இது? இதுல 5 லட்சம் பணம் இருக்குமா? பேங்க்ல இருந்து உனக்காக தான் எடுத்தேன். வாங்கிக்கமா. இல்லண்ணே, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். இதை நீங்க முதல்ல உள்ள எடுத்து வைங்க. ஏமா வேண்டாங்கிற? துளசியோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக யார்கிட்டயோ 5 லட்சம் கடனை வாங்கியிருக்கல்ல? அந்த பணத்தை நீ எப்படிமா திருப்பி அடைப்ப? அந்த கடனை இதை வச்சு அடைச்சிருமா? வேண்டாண்ணே, அந்த கடனை நாங்க எப்படியாவது அடைச்சுக்கிறோம். எனக்கு பணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கண்டிப்பா இதை நான் வாங்கவே மாட்டேன். ஏம்மா, எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ பார்த்துட்டு சும்மாவா இருப்ப? தங்கச்சியா ஏதாவது செய்யணும்னு துடிப்ப இல்ல? எனக்கும் அப்படிதானமா இருக்கும். நீ என்னோட தங்கச்சி, கூட பிறந்தவ. கடன் பட்டு கஷ்டத்துல இருக்கிறப்போ நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனமா? இல்லண்ணே, உங்க மனசு எனக்கு புரியுதுண்ணே. ஆனா ஆனா நீ வாங்க மாட்ட. ஏன்னா பைரவியால பிரச்சனை வரும்னு பயப்படுற, அப்படிதானே? அதெல்லாம் இல்லண்ணே. ஏற்கனவே நிறைய தடவை நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. திரும்ப திரும்ப வாங்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குண்ணே. இதுல சங்கடப்படுறதுக்கு என்னமா இருக்கு? என்ன விட்டா உனக்குன்னு யார் இருக்காங்க? அண்ணா வசதியா இருக்காரு, தங்கச்சி கடன் வாங்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா எனக்கு மட்டும் அவமானமா இருக்காதா என்ன? நீ கஷ்டத்துல இருக்கிறப்போ இத பேங்க்ல வச்சு என்னால அழகு பார்க்க முடியாது. அண்ணா சொல்றேன், இத வாங்கிக்கமா. அண்ணே வேண்டாண்ணே, கடன் தானே, நாங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோண்ணே.
நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். இத பாரு சிவகாமி, நீ சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். வேண்டான்னு சொல்லி கஷ்டப்படுத்தாதம்மா. இதை வாங்கிக்கமா. இல்லனே, அண்ணன் உனக்கு அன்பா பணம் கொடுக்கறாருல்ல, அதையே வேண்டாங்கற? வாங்கிக்கோ சிவகாமி. தங்கச்சிங்க கஷ்டப்படுறது எந்த அண்ணனும் தாங்க மாட்டாங்க. அதுவும் இந்த அண்ணன் இருக்காரே, ஒரு கஷ்டம்னு சொன்னா ஓடோடி வந்து உதவி பண்ணுவாரு. நீ என்ன கேட்டாலும் தருவாரு. ஏற்கனவே நீ கேட்டதுக்கு சொத்துல பாதிய உனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அவருக்கு பணம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. வாங்கிக்கோ சிவகாமி. என்ன யோசிக்கிற? நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். உன்கிட்ட நானே சொல்றேன், நீ தாராளமா வாங்கிக்கோ. இல்ல நீ, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். அண்ணன்கிட்ட கூட நான் அதைத்தான் சொன்னேன். சிவகாமி, நீ அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அண்ணனை விட்டா உனக்குன்னு யாரு இருக்காங்க? கடவுள் மாதிரி அவர் தானே ஓடோடி வந்து காப்பாத்துறாரு. அவர் மனச கஷ்டப்படுத்தாது. அண்ணன் கொடுக்கறத கையேந்தி வாங்கிக்க. சிவகாமி, இது என்னுடைய பணம். நான் எடுத்த முடிவு. இது நீ வாங்கிக்க. இல்ல வேண்டானே. இப்ப நீ வேண்டான்னு சொன்னா எனக்கு தான் அசிங்கம். கூட பிறந்த அண்ணன் சொல்றேன்ல, வாங்க மாட்டியா? அண்ணே, வாங்கிக்கமா. சிவகாமி, இப்பதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதை வச்சு உன் கடன் அடைச்சிரு. அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அண்ணங்கிற முறையில உங்க கடமையை நீங்களும் முடிச்சிட்டீங்க. சந்தோஷமா இருக்குங்க. நான் சொல்லி வாங்காதவ அண்ணன் சொல்லி வாங்கியிருக்கானா? உங்க பாசத்தை பாராட்டியே ஆகணும். சும்மா சொல்லக்கூடாது சிவகாமி. உன் பாசத்தோட விலை இன்னைக்கு 5 லட்சம். உங்களை நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா? அவளுக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறீங்க. 5 லட்சத்தை அள்ளி கொடுக்கறீங்க. ஆனா வீட்ல உங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே இருக்காதா? இது உங்க பணம், நீங்க எடுத்த முடிவு. எங்களை கேட்காமையே அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம்? எங்களை நடுத்தெருவுல நிறுத்தவா?
நீங்க உலகத்திலே இல்லாத பாசக்கார அண்ணன். நீங்க உங்க தங்கச்சிக்கு தாராளமா கொடுங்க. அதை எங்க திருட்டுத்தனமா பண்றீங்க? சிவகாமியோட அண்ணி கொடுமைக்காரின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன காரி துப்பணும். அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? பைரவி, போதுங்க. எது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதை நான் என் கண்ணால பாத்துட்டேன். இதுக்கு மேல சொல்ல என்ன இருக்கு? பைரவி, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. இது பாருங்க, பொண்டாட்டிக்கு தெரியாம திருட்டுத்தனமா எதையும் செய்யக்கூடாதுன்னு நினைங்க. அதுதான் ஒரு புருஷனுக்கு அழகு. அதான் கிளம்பிட்டாருல்ல, நடிச்சது போதும். இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? ஒன்னு சும்மா சொல்லக்கூடாது. பாசத்தை காட்டி நல்லாவே நடிக்கிற. எல்லாமே இந்த காசுக்காக தானே? ஏன் நீ இப்படி பேசுறீங்க? நான் வேண்டான்னு தானே சொன்னேன். நீ வேண்டான்னு தான் சொன்ன. ஆனா அண்ணன் சொன்னதும் வாங்கிக்கிட்டல. உனக்கு உன் அண்ணன் மேல அவ்ளோ பாசம். திட்டுனா கண் கலங்குற. என் மேல இருக்கிற கோவத்துல அண்ணனை நீங்க திட்டுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க. நீ போதும். உன் அண்ணன் முன்னாடி இனிமே இப்படி அழுதுகிட்டு நிக்காத. நீ அழுது உன் அண்ணன் நடு தெருவுக்கு வந்தாருன்னா நானும் தாண்டி வரணும். என்ன ஜென்மண்டே நீ? எப்படி எல்லாம் நாடகம் ஆடுற? ஆனா அந்த மனுஷனுக்கு இது புரியவே மாட்டேங்குது. உன் முகத்தை பாக்கறதே பாவம். அதனால தாண்டி அவரை திட்டி அனுப்பி வச்சேன். என் மேல கோவனா என்ன திட்டுங்க நீ. இனிமே அவரை திட்டாதீங்க. ஆஹா, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அடிக்கடி பணம் கேட்டு அவரை ஒண்ணும் இல்லாம பண்ணிடாத. ஆமா, என்கிட்டதான் பணம் வாங்கினேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்ல நீ. இத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. கடைசி வரைக்கும் தெரியவே கூடாது. அப்புறம் அதையே நீ கையில வச்சிருக்க. இத என்கிட்ட கொடு. என்ன பாக்குற? இது எங்க வீட்டு பணமா? உன்கிட்ட குடுக்கறப்போ உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? கடனை அடைச்சிடுன்னு சொன்னாருல்ல. உனக்கு நான் தானே கடன் கொடுத்தேன். அப்படின்னா நீ எனக்கு தானே கொடுக்கணும். இத நான் இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மாசம் மாசம் தவறாம இன்ட்ரெஸ்ட் பணம் கரெக்டா வந்துடணும். நீதான் ரோஷக்காரியாச்சே. சண்டை போட்டு சொத்தையே வாங்கியிருக்க. அந்த ரோஷம் கடன் விஷயத்திலயும் இருக்கணும். கரெக்டா தந்துருவல்ல? இப்ப தெரியுதா நான் ஏன் எல்லாத்தையும் லீகலா கேட்டேன்னு? சொன்ன தேதிக்கு பணம் வரலனா அந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது.